நடக்கிற கொலைக்கு கொள்ளைக்கு பாலியல் வன்முறைக்கு எப்படிங்க பழைய அரசு காரணமாகும்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? அது ப்ளீஸ் கேட்டீங்களா சார்? என்னங்க கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆஃபீஸர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல். நான் பழைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், சட்டம் ஒழுங்குலாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தி மெசேஜ் சென்ட் அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு கொலைகள் நடக்குது. அதுக்கு எப்படி மு.க. ஸ்டாலினும் பழைய அமைச்சரவையும் பழைய கவர்மெண்ட் காரணமாக இருக்கும்? ராஜா நல்லா இருக்கீங்களா? அந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல வந்து பல கோடி ரூபாய் கைமாறின விஷயத்துல வந்து நீங்க மாட்டி அதுல இருந்து வெளியே வந்தீங்களே, இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களா? இப்ப ராசா வந்து எங்க கிட்ட ஏன் கேள்வி கேட்கணும் சொல்லி எதை பத்தி கேள்வி கேட்கற உங்களுக்கு தெரியுமா? கொலை, கற்பழிப்பு, கஞ்சா வியாபாரம், போத கலாச்சாரம், இது எதையுமே வந்து எங்க கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்க தான் கேட்கணும். எங்களை ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி ராசா கேட்கறாப்ல. ராசா கிட்ட நான் ஒண்ணு கேட்கறேன், இதை விதைச்சது யார்? ராஜா கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒருத்தன் 25 நாள்ல ஒரு கஞ்சா குடிக்க ஏற முடியாது. ஒருத்தன் 25 நாள்ல ஒரு பெரிய குடிகாரன் ஆயிட முடியாது. ஒருத்தன் 25 நாள்ல ஒரு போதை அடிக்ட் ஆக முடியாது. ஒருத்தன் 25 நாள்ல பெண்களை கேவலமா நினைக்கூடாது. ஒருத்தன் 25 நாள்ல பெண்களை அபியூஸ் பண்ண முடியாது. ஒருத்தன் 25 நாள்ல ரவுடி ஆக முடியாது. இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்க முடியாது. 25 நாள்ல ஒருத்தனால மாற முடியாது. இத விதைச்சது இருக்குல்ல, இது விதைச்சது இப்ப இல்ல, இது வந்து எப்பவோ நீங்க விதைச்சதான் இப்ப அறுவடை நடந்துட்டு இருக்குது. ஆராசா, கஞ்சா, சரக்கு, போதை இது முன்னாடி நீங்க விதைச்சிட்டு போயிட்டீங்க. இந்த விதைச்சது இருக்கு பாத்தீங்களா? இந்த விதைச்சதை தோண்டி எடுத்து அதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். இந்த கஞ்சா, சரக்கு, இந்த போதை, இந்த 3 ஆனதுனாலதான் இந்த பெண்களை அபியூஸ் பண்றது, இந்த சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த 3 தான். இந்த 3 உருவாக்குறது யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த திமுக அரசாங்கம் தான். இந்த 3 இல்லாம இருந்தாலே பெண்களை அபியூஸ் பண்ண நடக்காது, ரவுடிஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த 3 விதைச்சது யாரு? நீங்க. ஆராசா, நீங்க விதைச்ச விதை இருக்குல்ல, அந்த விதை வந்து ரொம்ப ஆழமா விதைச்சிட்டு போயிட்டீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். நீங்க கவலைப்படாதீங்க ஆராசா, இந்த சட்ட ஒழுங்கு கண்டிப்பா சரி பண்ணிடலாம்.